பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம காவேரி வந்துட்டு குட்டி காவேரிக்கு வந்து நல்லாவே வந்துட்டு நம்ம காவேரி வந்து தெரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து தெரியல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. என்னய்யா நடக்குது இங்க? யோவ்! தூரத்துல இருந்து பார்த்தா கூட நல்லாவே தெரியும்யா. நீங்க என்னய்யா இந்த பக்கத்துல வச்சுக்கிட்டே பார்த்துட்டே தெரியல அப்படின்ற மாரி தான் இருக்கு நமக்கே. நம்ம சின்ன குட்டி காவேரிக்கு வந்து எல்லாருமே தெரியுது. இங்க பாருங்கப்பா என்னோட டீச்சர் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து எங்கன்னு தேடிட்டு இருக்கிறாரு. கடைசியில வேற யாராவது கட்டி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கப்பாரா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னா தான் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, குட்டி காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நானே வந்துட்டு உங்கள கூட்டிட்டு போய் விடுறேன் கிளாஸ்க்கு அப்படின்னு. ஆமாமா நான் வந்துட்டு மெமரைஸ் பண்ணிட்டேன். எல்லா வழியும் பார்த்தீங்கன்னா, மெமரைஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாலுமே அவங்க பேசுறத பார்த்து ரொம்பவுமே அற்புதமா அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். குட்டி காவேரி வந்து ரொம்ப மெச்சூர்டா அழகா பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்துட்டு குட்டி காவேரி புடிச்சிருக்கோ அவங்கலாம் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, பாவம் அந்த குழந்தைக்காகவே வந்துட்டு தனி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்போ வந்து காவேரி பாப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்குமே காவேரி வந்து பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. சரி ஓகே பார்க்குறாங்க பார்க்கல அதை விட்டுட்டுங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாவை வந்து நம்ம காவேரிக்கு வந்துட்டு ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எது கல்யாணமா? எதுக்குங்க? விஜயே உயிரோட தானே இருக்கிறாரு. எதுக்குங்க கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. சரி ஓகே சாரதாவும் ஏதோ அவங்களோட கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். நம்ம காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நீங்க வந்து அன்னைக்கு கூட்டிட்டு போனீங்க வீடு அது வருது. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வரான் ஹைட்டா. என்னய்யா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. இவங்க மறந்துட்டாங்களா? இல்ல மறந்த மாரி நடிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மாரி டவுட்டா தான் இருக்கு. சரி ஓகே. ஏதோ நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுறலாம். பார்க்கலாம் காவேரி வந்துட்டு எப்போ வந்து அந்த மெமரீஸ் எல்லாம் வந்து திரும்ப வந்து ரிமெம்பர் ஆகுது. அது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம விஜய் வந்து ஏத்துப்பாங்க. இல்ல விஜய் கூட தான் கல்யாணமா திரும்பவும்? இல்ல வேற யாரு கூடயாவது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. என்னடா என்னென்னவோ எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே எல்லாம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். நம்ம கங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கிட்ட வந்து எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, நம்ம காவேரிக்கு தான் பிரச்சனை வரும். நீ தயவு செஞ்சு சொல்லாதமான்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா வந்துட்டு ரொம்ப அடக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது வந்துட்டு சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஏங்கி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தை வேறு புதுசாக வந்து நம்ம காவேரிக்கு வந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம காவேரிக்கு சுத்தமாக கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. விஜயை பார்த்தா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு